அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிர பகவான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அன்பு, அழகு, கலை மற்றும் செல்வத்துக்கு உரிய கிரகமாக கருதப்பட்டுட்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச காரியங்களும் அனைத்துமே சீக்கிரமாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மிகவும் அனுகூலமான பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமான 3வது இடத்திற்கு பயிற்சி போகிறாருங்க. இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி அடைவதுடன் மட்டும் இல்லாமல் பொருளாதார உயர்வு, தொழில் வளர்ச்சி மற்றும் சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க. தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் மற்றும் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. தனவரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருமண தடைகள் விலகி மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூட போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. தடைப்பட்ட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீதும் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மீது இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு மற்றும் எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய கிரக நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது குரு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் இடம் பெறுவது மிக சிறப்பான விஷயமாக இருக்குங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா புதிய இணக்கங்களில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செஞ்சு நீங்களும் மகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க. தம்பி, தங்கை உங்களுடைய கருத்துக்களை மதிக்க போகிறாங்க. வீடு, வாகனத்தில், நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வீடு வாங்குவதற்கு நிறைய யோகம் இருக்குங்க வரக்கூடிய நாட்களில். குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது உங்களுடைய கடமையாகவே இருக்குங்க. அவர்களோட மீதான பாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பூர்வீக சொத்தில் வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. தம்பதியராக இருந்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பாசத்துடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட போகிறீங்க. நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்லவர்களின் அறிமுகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உடல் பலம் கொஞ்சம் அதிகமாகவே கூட போகுதுங்க. தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் பார்த்திங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போக போகுதுங்க. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பகை உணர்வு நீங்குவதோடு உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சி எளிதில் கிடைக்க போகுதுங்க. திட்டமிட்டு மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற போகுதுங்க. உங்களுடைய வியாபார விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலே அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களுடன் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய கிளைகள் துவங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனவரவு பெருக போகுது. லட்சியங்களும் நிறைவேற போகுதுங்க. பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வளமான வாழ்க்கை உங்களுக்கு பொற்காலமாக இருக்க போகுதுங்க. அற்புதமான திருப்பங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. கடல்சால் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல், உதிரிபானங்கள் வியாபாரம் செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று வருவது மிகவும் நல்லதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அரசு துறையில் பணிபுரிஞ்சிட்டு வருவீங்களா இருந்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க போகிறீங்க.
பதவி உயர்வு, விரும்பிய பணி, இடமாற்றம், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்க போகுது. தனியார் துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த சலுகை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா பணிபுரியும் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் வேலைகளை செஞ்சு முடிக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது மாதிரி சலுகைகள்லாம் உங்களுக்கு சமூகத்தில் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவரோட அன்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மத்தியோட அந்தஸ்து உங்களுக்கு நிறையவே கூட போகுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு படித்து தர தேர்ச்சி உங்களுக்கு வரப்போகுதுங்க. மற்ற துறை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. படிப்புக்கான பண வசதி உங்களுக்கு சீராக கிடைச்சிட்டு வரப்போகுதுங்க. மாணவர்களின் அதாவது ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரம்ப மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிக்க போகிறாங்க. படிப்பு முடித்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுதுங்க. பட்ட கஷ்டத்திற்கு அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது. செய்யாத தப்பிற்கெல்லாம் மாட்டி அவதிப்பட்டு இருக்கீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் பேச்சிற்கும் சரி அடையாளம் கிடைக்க போகுதுங்க. சிறிய சிறிய செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமுறுத்தியதே தவிர அந்த நிலையிலும் கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழப்போகுது. பிள்ளைகள் மீது கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு அதாவது நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணீரை காய்ச்சி குடித்து பழகுங்க. அலர்ஜியும் வரலாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கை துணையுடன் தூரதேச பிரயாணங்கள் செல்ல நிறைய சூழ்நிலைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் நீங்கள் யாருக்கிட்டையும் பழக வேண்டாம். தொழில் செய்யும் இடத்துல இடமாற்றம், பணி பளு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதையெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருங்க. மிகுந்த சாமர்த்திய புத்திசாலித்தனமான நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி போகிறீங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா சமூக நல சேவர்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்முகத்துடன் நடக்க போகுதுங்க. சமூக நலனில் அக்கறையுடன் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. தாராள செலவில் தொண்டர்களோட மத்தியில் சுய அந்தஸ்து உங்களுக்கு உயரப்போகுதுங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தலைமையில் ஆதரவால் நிறைய உங்களுக்கு சாதகமான சூழலே நிலவப் போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா கார்த்திகை 2, 3 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தரும் கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. திடீர்னு அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை உங்களுக்கு உண்டாகுங்க. உல்லாச பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் பண வரவு அதிகரிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா செயல்திறமையும் அதிகரிக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிவுக்கு வரப்போகுது. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் சூழ்நிலை உருவாக போகுது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு விரிவாக செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க. மிருகசீரிடம் 1-2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் வீடு கட்டுவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தேவையான சரக்குகளை வாங்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பணி சுமை குறைந்து நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை பளு கிடைக்க போகுது. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கைக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பையும் நீங்கள் பெற போகிறீங்க.
நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை பூவை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ரோகைகள் பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.